ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சிவனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகியை ரகுராம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இன்றைக்கி வேணால் அந்த ஜானகியை நீ காப்பாற்றி அழைச்சிட்டு போயிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நிரந்தரமாக இந்த ஜானகியை நீ காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா மாயா சீனுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த உண்மையை நம்ம எப்படியாவது வெளிக்கொண்டுட்டு வரணும், இதுக்கு காரணமானவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கவோ, எப்படினாலும் சரிதான் இந்த விஷயம் இந்த சேட்டுக்காரருக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்காது, அவரை பிடிச்சாக்கி நம்ம எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு மாயா சீனுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், சீனும் சொல்கிறாங்க, ஆமாம் அவரை பிடிச்சாக்கி நம்ம எல்லா உண்மையும் வெளியே கொண்டுட்டு வந்துடலாம், நம்ம அத்தையை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து அங்கே பார்த்தோம்னா தனாவையும் கதிரியை தான் காட்டுறாங்க. இப்போ தனா கதிர்கிட்ட அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம 2 பேரும் தானே, நம்மளால தானே அம்மாவுக்கு இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும், அப்போ கதிர் நினைக்கிறாங்க, எப்படியாவது இந்த பிரச்சனையை நம்ம முடிக்கணும், என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தனாவை பத்தி கதிர் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு உதவி போய் தான் அத்தை இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டாங்க, நல்ல வேலையா எப்படியோ அத்தை வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நினைச்சாலும், ஆனாலும் தனாவோட பிரச்சனையை நம்ம எப்படியாவது தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஃபோனை எடுக்கவே இல்லை, என்னன்னு தெரியலையே, அவன் நம்மளுக்கு 10 லட்ச ரூபா பணம் தாரன்னு சொன்னா, இப்போ ஃபோன் பண்ணினாக்கி எடுக்க மாட்டேங்கிறான், என்னன்னு தெரியலையே, சரி நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்போ வீடு பூட்டிட்டு இருக்கவும் என்ன பண்றதுக்கே தெரியல, வீடு வர பூட்டிட்டு இருக்குது, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதிர் யோசனை பண்ணிட்டே இருக்கும் போது உடனே அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அதுபடி பார்த்தோம்னா அவங்க நேராக சிலிண்டர் ஏஜென்சி இருக்காங்களா, அவங்க பார்ட்னரை பார்க்கறதுக்காக அவங்க வராங்க. அப்போ அங்கே அவங்க பார்ட்னர் இருக்கவும் உடனே கதிர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் 5 லட்ச ரூபா உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறோம்ல, அந்த 5 லட்ச ரூபாயை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க, இந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து நான் விலகிறது அப்படிங்கவும், இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கதிர் இப்படி பேசிட்டு இருக்கிற, என்ன கதிர் இப்படி பேசிகிட்டு இருக்கிற, நீ மீது இருக்கிற 5 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு இந்த பார்ட்னர்ஷிப் சேரில் உட்காருவேன்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தா, நீ என்னென்னா இப்படி பேசிகிட்டு இருக்கிறியா அப்படிங்கவும், அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா கதிர் அவங்க அதாவது இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தாங்களா அந்த ஓனரை அவங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த ஓனர்கிட்ட அவங்க ஒரு 5 லட்ச ரூபா பணம் எனக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது அவர் இப்போ சொல்கிறாரு, எனக்கு எப்படி 5 லட்ச ரூபா பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி தர முடியும், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும் உடனே தான் அவங்க கதிருக்கு இந்த மாதிரி யோசனை வருது. அப்போ நான் பார்ட்னர்கிட்ட போய் நான் 5 லட்ச ரூபாய் பணத்தை நான் வாங்கிடுறேன், இந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து நான் விலக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் பார்ட்னரை பார்க்கறதுக்காக வராங்க. இதை கிட்டதுமே அவர் சொல்கிறாங்க, இல்லை கதிரி அப்படிலாம் ஒரு முடிவெடுக்காத, இது எவ்வளோ பெரிய ஆஃபர் உனக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா, இந்த மாதிரிக்கு ஒன்று திருப்பி கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாகும் அப்படின்னு சொல்லவும், இதுக்காக தானா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 5 லட்ச ரூபாயை அவள் புரட்டி கொடுத்துருக்குறா, அப்படி இருக்கும்போது இதுலேருந்து நீ விலகாது அப்படின்னா அவங்க எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க கதிர் சொல்கிறாங்க, இதுவும் தனாவுக்காக தான் அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை நான் வாங்க போகிறேன், அவள் எனக்காக தானே அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா, அதனால தானே அவள் இப்போ இவ்வளோ பெரிய சிக்கலை மாட்டிட்டு இருக்கிறா, அதனால தான் அவள் அந்த சிக்கல்ல இருந்து வெளியே வரணும், அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ட்னரை பார்க்க வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே இதை எப்படியா தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு அவர் பார்த்தோம்னா நேராக அவங்க தனா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்றதுக்காக வராங்க. இங்கே பார்த்தோம்னா அவங்க பார்ட்னர் எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன கதிர் இப்படிலாம் நீ முடிவு எடுக்காத, நீ 1க்கு 2 தடவை நீ யோசனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும், அப்போ கதிர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை என்னுடைய தனாவுக்காக தான் நான் அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை கேட்குறேன், அதனால தயவு செய்து தந்துருங்க, இதனால எனக்கு பல பிரச்சனைகள், எந்த காரணத்துக்காகவும் என் தனா இந்த விளையாட்டு போட்டியிலிருந்து வெளியே வந்துடக்கூடாது, அதனால இந்த 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தீங்கன்னா என் தனாவுக்காக அந்த பணத்தை நான் கொடுத்துருவேன், நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா கதிரோட பார்ட்னரும், சரி நீங்கள் இந்த அளவுக்கு முடிவுக்கு வந்தனால நானும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ இந்த அக்ரிமெண்ட்டில் பணத்தை இது சைனை போட்டு நீ பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா கதிரும் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறதுக்காக போகும்போது கரெக்டாக தனா தடுத்து நிறுத்திடுதாங்க. கதிர் எதுக்காக இந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லவும், அப்போ கதிர் சொல்கிறாங்க, தனா தயவு செய்து என்னை தடுக்காது அப்படின்னு சொல்லும் போது, என்ன கதிர் இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தனா அவங்க கதிரோட பார்ட்னர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க, இந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, இன்னும் மேற்கொண்டு 5 லட்ச ரூபா பணம் நாங்கள் தரணும்ல, அதை அடுத்த வாரத்துக்குள்ளே நான் தந்துடுது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே அவங்க பார்ட்னரும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வா கதிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனா அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ கதிர் தனா கிட்ட சொல்கிறாங்க, என்ன தனா எதுக்காக அப்படின்னு அவசரப்பட்டு முடிவெடுத்த, ஏற்கனவே 5 லட்ச ரூபா பணத்தால் தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இல்லை மேற்கொண்டு வேறு 5 லட்ச ரூபா பணத்தை தாரன்னு சொல்லிட்டே நம்மளால எங்கேருந்து அதாவது புரட்ட முடியும், அது மட்டும் இல்லாமல் நம்மளால தானே அத்தைக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை, இந்த 5 லட்ச ரூபா பணத்தை நான் வந்துட்டு கொடுத்துட்டோம்னா உனக்கும் பிரச்சனை முடிஞ்சிடும், அது மட்டும் இல்லாமல் நான் பழையபடிக்கு நான் வேலைக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே தனா கதிரை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன கதிர் நினைச்சிட்டு இருக்கிற, உன்னை நான் முதலாளியை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டேன், நான் ஆசைப்பட்டனால தானே இந்த மாதிரிலாம் நான் முடிவெடுத்தேன், நீ திரும்பவும் பழைய
பழைய மாதிரிக்கே நீ வேலைக்கு போகிறேன்னு சொல்லதுக்காக நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கவும், எங்கள் பாரு நீ இதை பற்றிலாம் நீ யோசனை பண்ண வேண்டாம், இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கதிர் வந்து தனா கிட்ட கேட்கும் போது, அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும், ஆனால் கண்டிப்பாக வந்து நல்ல வழியில் தான் எல்லாமே நடக்குமே தவிர நீ ஒன்றும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காத, நம்ம பிரச்சனை எல்லாம் எப்படியும் வந்து கூடி சீக்கிரத்திலுமே வந்து தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. அதனால நீ இதை பற்றிலாம் நீ யோசனை பண்ணக்கூடாது அப்படிங்கவும், கதிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தனா வந்து நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறா, ஆனால் என்ன பண்ணுற போறால தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அப்போ கதிர் வந்து நினைக்கிறாங்க, சரி நம்ம ஃப்ரெண்டு வந்து ஊர்லேருந்து வந்துருவானான்னு தெரியல, நம்ம அவங்ககிட்டே போய் பணம் திரும்பவும் வந்து கேட்டு பார்க்கலாம், அவன் வந்துட்டாக்கி கண்டிப்பாக நம்மளுக்கு பணம் தந்து உதவுவான், அதனால அப்படி நம்ம வாங்கிடலாம் அப்படின்ட்டு கதிர் வந்து அப்படி நினச்சிருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா தனா வந்து ஒரு பொண்ணோட அப்பா வந்து ஃபோன் பண்ணினாங்களா, என் பொண்ணை மட்டும் நீ ஜெயிக்க வச்சுட்டேன்னா உனக்கு எவ்வளோ ரூபா பணம் கட்டாலும் நான் தாரேன் அப்படின்னு அவருக்கு ஃபோன் பண்ணி உங்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே அவரும் சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்தனால அந்த நம்பரில் ஃபோன் நம்பர் இருக்குது, அதை வச்சு அவங்க வந்து பேசிடவும் அவரும் வாரன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா தனா வந்து அவரை சந்திக்கவும், இப்போ அவங்க பொண்ணும் கூட இருக்கிறாங்க. என்னம்மா ஃபோன் பண்ணி என்னை வர சொன்னேன், என்ன விஷயம் எனக்கு தெரியுமா, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு தெரிஞ்சனால தான் நான் விசிட்டிங் கார்டை உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து தனா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் கொடுத்தது நல்லதாக போச்சு அப்படிங்கும்போது, சொல்லுமா இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படிங்கும்போது, உங்கள் பொண்ணை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் தோக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே அவர் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சரிம்மா அதுக்காக உனக்கு இப்போ எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு அப்படிங்கும்போது, இதை கேட்டதுமே தனா வந்து ரொம்பவே ஃபீலிங் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம இது தொழிலுக்கு செய்யக்கூடிய துரோகம் தானே, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, நம்ம வந்து கதிரை ஜெயிக்க வைக்கணும், அதுக்கு நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம கனவு வந்து தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அவனுக்காக இந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அவ்வளோதானம்மா நான் தந்துருது அப்படிங்கவும், 10 லட்ச ரூபா பணத்தை எனக்கு உடனடியாக தர முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு நம்ம 10 லட்ச ரூபா பணத்தை நான் உடனே உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நாளைக்கு வந்து நீ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லவும், உடனே தானாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க பேசுனது எல்லாத்தையும் வந்து மகால் இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. மகால் இங்கே பார்த்தது மட்டும் இல்லாமல் வீடியோவும் எடுத்து நேராக வந்து புவனேஸ்வரி கிட்ட கொண்டு போய் இதை காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓஹோ இப்படிலாம் வர பண்ண போகிறாளா, அதாவது போட்டியில் தோற்று அந்த பொண்ணை ஜெயிக்க வச்சு 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கி இவன் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனையெல்லாம் முடிக்கிறதுக்காக இவன் இப்படிலாம் பண்ண போகிறாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ போகிறோம், இதை வச்சு நான் இவ்வளோ எவ்வளோ தூரம் நான் அசிங்கப்படுத்துகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து அவங்க ரகுராமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ரகுராம் வந்து கோவத்தோட கேட்குறாங்க, நீ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்ன ஃபர்ஸ்ட்டு உன் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக நான் தான் நகையை திருடுன்னு சொல்லிக்கிட்டு பழியை ஏற்றுக்கிட்டு வந்தேன், இப்போ என்னென்னா உன் பொண்ணு வந்து போட்டியில் தோக்குறதுக்காக இப்படி 10 லட்ச ரூபா பணத்தை வந்து ஒருத்தர்கிட்ட பேரம் பேசியிருக்கிறான் அப்படிங்கவும், இது கிட்டதுமே ரகுராம் அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. என்ன வளரிட்டு இருக்கிற, என் பொண்ணு என்றைக்குமே அப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது, அப்படியா நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், உன் ஃபோனுக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பி வைக்கிறேன், நீ அந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லவும், உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து தனா பேசின அந்த வீடியோவை அனுப்பி விடுறாங்க. அதை பார்த்ததுமே ரகுராம் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. தனாவா இந்த மாதிரிக்கோ பேசியிருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் அதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடையவும், இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த கதிர் தானே, அந்த கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால தானே என் பொண்ணுக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனையில் அவள் மாட்டிகிட்டு இருக்கிறா, என் பொண்ணு வந்து இந்த விளையாட்டு போட்டியில் ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவள் எவ்வளோ தூரம் வந்து அவள் கனவு கண்டிருப்பா, ஆனால் இன்றைக்கி என்னென்னா அந்த போட்டியில் தோக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவள் 10 லட்ச ரூபா பணத்தை வந்து கேட்டிருக்கிறாள், இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த கதிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கதிர் மேலே அவ்வளோ கோவப்படுறாங்க. தனாவை இந்த பிரச்சனையில் வந்து வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்காக ரகுராம் வந்து தனாவுக்கு எந்த மாதிரிக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.